மரணத்தை வெல்ல திட்டமா? சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புடின் இடையிலான ரகசிய உரையாடல் லீக். இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்ததின் 80வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சீனாவின் அழைப்பின் பேரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புடின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் ஆகியோர் கலந்துரையாடும் வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் வைரலாகின. இந்த மூவரும் தனக்கு எதிராக சதி செய்கின்றனர் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட தன் தரப்புக்கு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த சூழலில் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்தபோது ரஷ்ய அதிபர் புடினும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் பேசிய உரையாடல்கள் தற்போது லீக் ஆகியுள்ளன. மூவரும் அணிவகுப்பை காண நடந்து வரும்போது இந்த உரையாடல் நடக்கிறது. புடின் கூறுவதை ஒரு மொழிபெயர்ப்பாளர் சீன மொழியில் ஜி ஜின்பிங்குக்கு மொழிபெயர்க்கிறார். இந்த உரையாடலில் இருவரும் மரணத்தை வெல்வது குறித்து விவாதித்திருப்பது தெரியவந்திருக்கிறது. எக்ஸ் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோவில் இந்த உரையாடல்கள் தெளிவாக கேட்கின்றன. சீன அதிபர் ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புடின் ஆகிய இருவருமே தற்போது 72 வயதாக கூடியவர்கள். இவர்கள் 150 வயது வரை வாழ்வது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். மனித உறுப்புகளை தொடர்ச்சியாக மாற்றுவதன் மூலம் இது சாத்தியம் என அவர்கள் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. சீன அதிபர் ஜி ஜின்பிங், முன்பெல்லாம் 70 வயது வரை மனிதர்கள் உயிர் வாழ்வதே பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது 70 வயதிலும் நீங்கள் குழந்தையைப் போல இருக்கிறீர்கள் என புதினை பார்த்து கூறுகிறார். அதற்கு புடின், இந்த நூற்றாண்டில் மனிதர்களின் வாழ்நாள் அதிகரிக்கப் போகிறது, 150 வயது வரை மனிதர்கள் வாழப்போகிறார்கள் என பதில் கூறுகிறார். பயோடெக்னாலஜி துறையில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றம் மற்றும் மனித உடல் உறுப்புகளை தொடர்ச்சியாக மாற்றுவதன் மூலம் மனிதர்கள் தொடர்ந்து இளமையாக வாழ முடியும், ஏன் மரணத்தை கூட வெல்ல முடியும் என புடின் பதில் அளிக்கிறார். அதனை கேட்டு ஜி ஜின்பிங் வியந்து போகிறார். இந்த ஆடியோ பதிவு சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு பெருமளவில் விவாதிக்கப்படுகிறது. இதனுடைய மரணத்தை வெல்வது குறித்து உரையாடினீர்களா என செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு ஆம் என புடின் பதிலளித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், சீன அதிபர், ரஷ்யா மற்றும் வடகொரிய அதிபர்களை ஓரணியில் வரவழைத்து தனக்கு எதிராக சதி செய்கின்றனர் என சாடினார். ஆனால் அவர்கள் மரணத்தை வெல்வதை பற்றியும் 150 ஆண்டுகள் வாழ்வதை பற்றியும் பேசியிருக்கின்றனர் என்பது தற்போது வெளிவந்துள்ளது.